நான் அடகு சுந்தர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒன்று இருக்கிறதான். இப்போ யாராவது கடன் கேட்டாங்கன்னா முன்னாடி கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? இப்பயும் கொடுக்குறாங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு ஏமாந்துடாதீங்க. யார் எப்படி இருக்காது, காசு வாங்குறப்போ ஒரு மாதிரி கேட்குறவங்க, வாங்கினதுக்கு அப்புறம் யாரு கொடுத்தவங்களோ அவங்க தான் கால். இந்த படத்தை சொல்லுவாங்கல்ல, இந்த ஆரிய நடிச்ச படம், காசு வாங்கிட்டா அவன் நடக்கிற நடை அப்புறம் பாரு, அது மாதிரி காசு கொடுக்குறவங்க கொடுத்துருவாங்க, கேட்குறப்போ ஐயோ சாமிவாங்க. ஆனால் கொடுத்துட்டீங்க, கொடுத்து வாங்குறவங்க, நீங்க கொடுத்தவங்க வாங்குறது ரிட்டர்ன் வாங்குறதுக்குள்ள ஏன்டா கொடுத்தோன்றாயிரும். அந்த மாதிரி பட்டவங்க எக்கச்சக்கங்க. அது மாதிரி சொல்றேன். இப்போ என்னன்னா, தயவு செஞ்சு எக்காந்து கொண்டும் வித்தவுட் கொடுக்காதீங்க. ஹெல்ப் பண்றதா மனசாட்சியோட ஹெல்ப் பண்றீங்க, இல்லைன்னு சொல்ல. என்னன்னு சொல்றீங்க, ஒருத்தங்களை மனசாட்சியோட நம்மளே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், கொடுத்துட்டு ஏமாறதுக்கு தயவு செஞ்சு சொல்றேன். நாளைக்கு ஏமாத்தினாலும் உங்களுக்கு நீ கொடுத்தேன்னு ப்ரூஃப் கண்டிப்பாக தெரியணும். கோர்ட்டு போனாலும் சரி, ஒரு லீகலாக வசூல் பண்ணுறதுக்கு, ரிட்டர்ன் வாங்குறதுக்கு என்ன, அது வாயில சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ அக்கௌண்ட் கொடுங்க. அக்கௌண்ட் கொடுத்தாலும் பரவாயில்லைங்க, அது ரொம்ப ரொம்ப சேஃப்டி. இன்னொன்று அதை விட பக்கா சேஃப்டின்னா, அவங்ககிட்ட ஒரு செக் எழுதி வாங்கிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்களோ எழுதி வாங்கிக்கோங்க. எம்டி செக் வேணாம். எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ செக் அமௌண்ட் எழுதி வாங்கிக்கோங்க, டேட்டு போடாமல், சரிங்களா? எப்போ கொடுக்குறீங்கன்னு கேட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸு அக்ரிமெண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அமௌண்ட் இருந்துச்சுன்னா பண்ண வேண்டாம், அக்ரிமெண்ட்டு தேவையில்லைங்க. என்ன சொல்ல, சின்ன அமௌண்ட் ஆச்சுன்னா ப்ராமிசர் நோட் எழுதிக்கோங்க. அதாவது கொடுத்ததுக்கான அவங்க காசு வாங்கினதுக்கு அத்தாச்சு ப்ராமிசர் நோட்டு, அதை எழுதி வாங்கிக்கோங்க கையெழுத்து, சரிங்களா? ₹1 ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டு எழுதி வாங்கிக்கோங்க. இன்னொன்றுனா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 20,000க்கு மேலே கொடுத்தா கேஷாக கொடுக்காதீங்க, அது செல்லாது. நீங்கள் கொடுத்தாலும் அவங்க திருப்பி தரல, நீங்கள் கேஸ் போட்டால் செல்லாது. அதனால எக்காந்து கொண்டும் கேஷ் 20,000க்கு மேலே கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தாலும் அக்கௌண்ட்டில் கொடுங்க. இன்னொன்று, ஃபோன்பே இது கூகுள் பே பண்ணாலும் டிரான்சாக்ஷன் அலோவ் பண்ணுறாங்க எங்கள் கோர்ட்டில். இப்போ ஏற்றுக்கிறாங்க. ஸ்க்ரீன்ஷாட், அந்த ஃபோன்பே ஸ்க்ரீன்ஷாட்டு, கூகுள் பே ஸ்க்ரீன்ஷாட்டை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. த்ரூ அக்கௌண்ட்டில் கொடுங்க. அதாவது த்ரூ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரு, இல்லை ஃபோன்பே கூகுள் பே. இல்லை அப்படின்னா 20,000க்குள்ளே இருந்துச்சு அமௌண்ட்டு ப்ராமிசர் நோட்டில் எழுதி வாங்கிக்கோங்க, சரிங்களா? 20,000க்கு மேலே அக்கௌண்ட்டில் கொடுத்தாலும் சரி, டிடியாக கொடுத்தாலும் சரி, செக்காக கொடுத்தாலும் சரி, தயவு செஞ்சு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை ஒரு எம்டி செக்கில் கையெழுத்து போட்டு டேட்டு போடாமல் அவங்களே எழுத சொல்லி அமௌண்ட் எழுத சொல்லி வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. நாளைக்கு அத்தாச்சுன்னா தாங்க ப்ரூஃபு. நாளைக்கு அவன் போய் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அக்கௌண்ட்டில் கொடுத்துப்பீங்க. செக் இருக்கு, ப்ராமிசர் நோட் இருக்கு, லோன் அக்ரிமெண்ட் ஜாஸ்தி அமௌண்ட்னா பண்ணுங்க. ஒரு ₹500 ₹100 பத்திரம் வாங்கணுமே யோசிக்காதீங்க. நாளைக்கு போச்சுன்னா முழுசாக போயிடும். அதனால எல்லாருமே சிக்கனமா இருக்குது. இந்த பத்திரம் வாங்கணுமா, ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணுமா, ஸ்டாம்ப் பேப்பர் ₹100 செலவழிக்கணும் அப்படின்னா ₹1,00,000 கடன் கொடுக்குறீங்க, சரிங்களா? அது வருமா இல்லையான்னு உங்களுக்கு கேரண்டி தெரியாது. கேரண்டி வரும்னு சரிங்க, நம்பிக்கை இருக்கு. கேரண்டி வந்து கண்டிப்பா வரும்ன்ற பேர்ல வந்து வருமானம் வந்து நீங்க வியாபாரத்துல போடல, வருமானம் வித்தா வரும்ன்று கடன் கொடுக்குறீங்க. அதனால எக்காரத்தை கொண்டும் அதை வந்து என்ன சொல்றேன், லோன் அக்ரிமெண்ட், ப்ராமிசர் நோட்டு த்ரூ அக்கௌண்ட்ல கொடுங்க, செக் எழுதி வாங்கிக்கோங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு நீங்க மோசம் போக மாட்டீங்க. ரொம்ப யாராவது செக் எம்டியா கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு திருப்பி வாங்கினு கேட்டு அப்படி இல்லாட்டா நோட்டீஸ் எழுதுங்க. நீங்க எழுதுங்க, வக்கீல் சொன்னாலும் சரி, தரல அப்படின்னு உங்களுக்கு நீங்க எதுவும் காசு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கொடுக்க முடியும். அதாவது என்ன சொல்றது, காசு வாங்கியிருந்தீங்க அந்த டயத்தில் ஒரு 5 செக்கோ இல்லை 4 செக்கோ எம்டி செக் கொடுத்துருந்தீங்க செக்யூரிட்டிக்கு, காசு கொடுத்ததுக்கப்புறம் செக் வாங்கினா தயவு செஞ்சு ஒரு லெட்டர் எழுதிங்க. இந்த மாதிரி வந்து நான் காசு கொடுத்துட்டேன், என் செக்கை ரிட்டர்ன் தரல, எனக்கு தர வேண்டியது இருக்கும், தரலன்னு நாளைக்கு விளைவுகள் சந்திக்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. இந்த காசு உனக்கு கொடுக்க தேவையில்ல, எனக்கு என் செக்கை வாபஸ் தாங்க எழுதி கேட்டுங்க. ஏன்னா அதுதாங்க இப்போ லீகல் ப்ரொசீஜர். அதே மாதிரி நோட்டீஸ், லீகல் நோட்டீஸ் இருந்துச்சுன்னா எக்காரத்தை கொண்டு வாங்காம விட்டுறாதீங்க. ரெஃப்யூஸ்டுன்னு போனதுன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம்னா அது வந்து அதுதான் உங்களுக்கு சாட்சி. ஆக்சுவலி திருப்பி அனுப்பாதீங்க வாங்காம. வாங்கிட்டு ரிப்ளை பண்ணாமல் இருக்குறீங்க, ஏதாச்சும் ஒரு லாயரை பிடிங்க, லோக்கல் லாயரை பாருங்க, பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்க லாயரை பாருங்க, நோட்டீஸை கொடுத்து ரிப்ளை பண்ணுங்க. இந்த 500 1000க்கு எதிர்பார்த்து மொத்த காசையும் ஏமாந்துடுறீங்க. இது எக்காரத்தை கொண்டு முக்கியமான விஷயங்க. ரிப்ளை நோட்டீஸ் நிறைய பேர் வாங்குறது இல்லை, திருப்பி அனுப்பிச்சிடறாங்க பாதிப்பதுனால. இன்னொன்று அதனால முக்கியமாக இல்லை, அதுவும் ஒரு பாயிண்ட்டுங்க. அதனால மட்டுமே பாதிப்பு இல்லை, அதுலயும் ஒரு பாதிப்பு இருக்கு, அது 1%, சரிங்களா? ஏன் விட்றீங்க? அதனால அதையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.
ஒரு நோட்டீஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு லாயரை பார்த்து ரிப்ளை நோட்டீஸ் கொடுங்க. நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.